பசுமை நிறைந்த ஒரு புல்வெளி, அமைதியான ஒரு கிராம காடு. அங்கே இரண்டு நண்பர்கள் இருந்தன, மாடு மற்றும் ஆடு. அவர்கள் நட்பு எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும். மாடு அமைதியா புல் மேயுது, ஆடு சுற்றி ஓடுது, குதிக்குது. ஒரு நாள் ஆடு மாடு கிட்ட போய் சொன்னது, மாடே, தினமும் இதே புல் மேயறது போரடிக்கலையா? இன்று காட்டுக்குள் போய் நம் புதிய இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? போகலாம் ஆடே, ஆனா கவனமா இரு, அந்த வடக்கு பக்கம் மட்டும் போகாதே. அட, நீயும் உன் பயமும். ஆடே, இங்க ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. அட, ஒன்றும் இல்லடா, நான் போய் முன்னாடி பார்த்துட்டு வர்றேன், நீ இங்கேயே இரு. நண்பன் எச்சரிக்கையை கேட்காமல் ஆடு தனியா ஆழமான காட்டுக்குள் நடந்துச்சு. புதர்களுக்குள் இரண்டு மஞ்சள் கண்கள் சொலித்தது. யார் அங்கே? யாராக இருந்தாலும் வெளியே வாருங்கள். ஆம், பல நாளாச்சு நல்ல விருந்து கிடைக்க. நீதான் இன்று எனக்கு உணவு. நண்பா, என்னை காப்பாற்று. ஏய், அவனை விடு. நீ என்ன செய்ய போற? மாடு பயப்படவில்லை, அது தன்னுடைய புத்தியை பயன்படுத்த முடிவு செய்தது. இந்த ஆடு பல நாளாக நோயா இருக்கு. இதை சாப்பிட்டா உனக்கும் ஆபத்து வரும். ஆனால் இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் பெரிய காட்டுப்பன்றி இருக்கு, அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஆம், சரி, நான் அதை பார்த்துட்டு வர்றேன். நீங்க இங்க இருந்துட்டு போங்க. மாடே, நான் உன் வார்த்தையை கேட்காமல் நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். இனிமேல் உன் பேச்சை கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். நண்பன் சொல்லும் வார்த்தை சில சமயம் கஷ்டமா தோன்றும், ஆனா அது நம்ம பாதுகாப்புக்காக தான். இந்த கதையின் நெறி என்னவென்றால், நண்பன் சொல்லும் நல்ல அறிவுரையை கேட்பது நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றும். உண்மையான நண்பன் எப்போதும் நம்ம நலனுக்காகத்தான் பேசுவான்.